வணக்கம். என் பெயர் ஜே. யஸ்மிதா. என் பள்ளியின் பெயர் மேல்பிள்ளையார் பாளையம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போது நான் பேச வந்துள்ள தலைப்பு நெல்சன் மண்டேலா அவர்களை பற்றி. நெல்சன் மண்டேலா அவர்கள் 1918ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் நாள் கியூனு என்னும் இடத்தில் பிறந்தார். நெல்சன் ரோலி லாஹாலா மண்டேலா, ஆம், அதுதான் அவருடைய முழு பெயர். மண்டேலா அவர்கள் இனவெறி ஆட்சியில் ஊறி கிடந்த தென்னாப்பிரிக்காவை மக்களாட்சியின் மிளிர்வுக்கு ஈட்டுச் சென்றவர். அமைதி வழி போராளியாக, ஆயுத போராட்ட தலைவனாக, தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளியாக 27 ஆண்டுகள் சிறையில் வாழ்ந்த பின்னர் விடுதலையாகி குடியரசுத் தலைவராக இவரின் அரசியல் பயணம் தொடர்ந்தது. மக்களுக்காகவும் நாட்டின் சுதந்திரத்துக்காகவும் நெடுங்காலம் சிறையில் இருந்த ஒரே தலைவர் ஆவார். 1994இல் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் அதிபராய் பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் பதவியில் இருந்த பின் விலகினார். நமது நாடும் இனமும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் மண்டேலாவின் குறிக்கோளாகும். தம்முடைய குறிக்கோள் நிறைவேறியதும் அடுத்த தலைமுறைக்கு வழிவிடும் நோக்கில்தான் அவர் தனது அதிகாரத்தை துறந்தார். 1990ஆம் ஆண்டு இந்தியா அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. நெல்சன் மண்டேலா ஒருவருக்கு மட்டுமே, இந்தியர் அல்லாத ஒருவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது இந்தியா. 1993இல் சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நெல்சன் மண்டேலா அவர்களின் வெண்கல சிற்பம் ஒன்றும் 2007இல் இங்கிலாந்து பாராளுமன்ற சதுக்கத்தில் வைக்கப்பட்டது. உலக நாடுகள் பலவும் 250க்கும் மேற்பட்ட உயரிய விருதுகளை நெல்சன் மண்டேலாவுக்கு வழங்கி கௌரவித்தது. உங்கள் குறிக்கோளை அடைவதில் விடாப்பிடியாயிருங்கள், வெற்றி பெறுவீர்கள். இதுதான் நெல்சன் மண்டேலாவின் வாழ்க்கை இளைய தலைமுறையினருக்கு வழங்கக்கூடிய செய்தியாக இருக்கும். கலாம் யூவி அறக்கட்டளை நடுவர்களுக்கு நன்றி. எங்களுக்கு வாய்ப்பளித்த எங்கள் பள்ளி கணித ஆசிரியர் திருமதி கவிதா டீச்சர் அவர்களுக்கும் நன்றி.